Hi everyone, this is Leela Priyanka, Assistant Professor. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் மியாட்டிக்ஸ் அண்ட் மிட்ரியாட்டிக்ஸ். வாட் இஸ் மியாசிஸ் அண்ட் மிட்ரியாட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இமேஜ்ல பார்க்கும்போது என்ன தெரியுது? இந்த கண்ணுக்குள்ள இருக்கிற இந்த பிளாக் கலர் வந்துட்டு இதுல குட்டியா இருக்கு, இதுல பெருசா இருக்கு. ஸோ இந்த பிளாக் கலர் ஒன்றும் கிடையாது, இட் இஸ் பியூப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சுத்தி இருக்கிறது ஐரிஸ் அப்படின்பாங்க. ஸோ இந்த பியூப்பிள் வந்துட்டு சின்னதா இருந்ததுன்னா, நார்மல் சைஸை விட சின்னதா இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் மியாசிஸ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த பியூப்பிள் வந்து நார்மல் சைஸை வந்து பெருசாச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் டைலேஷன் ஆஃப் தி பியூப்பிள். சரி, ஸோ இந்த ஐரிஸ் அண்ட் பியூப்பிள்ல வேற என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம், வேற என்னென்ன மசில்ஸ்லாம் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். ஸோ இந்த கண்ணை சுத்தி இருக்கு இல்லைங்களா, ஸோ அதாவது பியூப்பிளை சுத்தி இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியா வந்து ஐரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலி வந்து ஐரிஸ் எதுக்காக அப்படின்னா இட் கிவ்ஸ் கலர். நிறைய பேருக்கு ப்ரௌனா இருக்கும். ஸோ இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ப்ரௌனா இருக்கு, இதுல வந்து ஜஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் தெரியறதுக்காக ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கேன். இவங்களுக்கு ப்ளூ கலர் ஐரிஸ் இருக்கு. தென் ஸோ இந்த ஐரிஸ்ல டூ டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஒன்னு ரேடியல் மசில். ரேடியல் மசில் பார்க்க இப்படி ஸ்ட்ரைப்ஸா இருக்கும். தென் சர்க்குலர் மசில், பேர்லயே சர்க்குலர்ன்றதுனால இது சர்க்குலரா வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிறது தான் யாரு? பியூப்பிள். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இதோட பார்ட்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பியூப்பிள் எதனால நடக்குது, அதாவது மியாசிஸ் எதனால நடக்குது அப்படின்னா வந்துட்டு இந்த சர்க்குலர் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறதுனால நடக்குது. இந்த சர்க்குலர் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறதுனால மியாசிஸ் நடக்குது. அப்புறம் மிட்ரியாசிஸ் யாருனால நடக்குது அப்படின்னா, மிட்ரியாசிஸ்ன்றது என்ன? டைலேஷன் ஆஃப் தி பியூப்பிள் இல்லைங்களா. ஸோ அது யாருனால நடக்குது அப்படின்னா ரேடியல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறதுனால நடக்குது. ஸோ ஓவராலா சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட ஐரிஸ் இருக்கு. ஐரிஸ்ல டூ டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஒன்னு ரேடியல், ஒன்னு சர்க்குலர். சர்க்குலருக்கு நடுவுல தான் வந்து பியூப்பிள் இருக்கு. பியூப்பிள் சின்னதாச்சுன்னா மியாசிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பியூப்பிள். பியூப்பிள் பெருசாச்சு அப்படின்னா மிட்ரியாசிஸ், டைலேஷன் ஆஃப் தி பியூப்பிள். ஸோ இந்த மிட்ரியாசிஸை ப்ரொடியூஸ் பண்றது யாரு? ரேடியல் மசில்ஸ், இங்க ஸ்ட்ரைப்ஸா இருக்கிறது. தென் கன்ஸ்ட்ரக்ஷன் மியாசிஸை ப்ரொடியூஸ் பண்றது யாரு அப்படின்னா சர்க்குலர் மசில்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மியாசிஸ் யாருனால நடக்குது, மிட்ரியாசிஸ் யாருனால நடக்குது அப்படின்னா மிட்ரியாசிஸ் வந்து எப்ப நடக்கும்னா when there is fear, பயம் இருந்தாலோ இல்ல வந்து லைட் ரொம்ப கம்மியா இருந்தாலோ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து உத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அப்படியே கண்ணை விரிச்சு பார்ப்போம் இல்லையா, என்ன தெரியாது ஒழுங்கா தெரியலையே அந்த ஃபியர், அந்த டிம் லைட்ல அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இல்லைன்னா ஃபியர்ல வந்துட்டு நம்ம கண்ணு என்ன ஆகும், அப்படியே பெருசா ஆகும் இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு நடக்கிறதா வந்து என்னது, மிட்ரியாசிஸ். இது மட்டும் இல்லாம சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன். ஸோ நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து ரெண்டு டைப்ஸ் இல்லைங்களா, ஒன்று வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, இன்னொன்று நம்ம கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ கண்ட்ரோல்ல இல்லாதது வந்து ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் படிச்சோம். ஸோ அந்த ஆட்டோனாமிக்ல இருக்க ரெண்டு டைப் தான் வந்துட்டு என்ன, சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக். ஸோ சிம்பத்தட்டிக் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ஃபியர், ஒரு ரஷ், ஒரு ஜர்க் வரும்போது ஆக்டிவேட் ஆகும். தென் பாராசிம்பத்தட்டிக்னு வந்து ஒரு ரெஸ்டிங் கண்டிஷன்ல ஒர்க் ஆகும். ஸோ ஃபியர் அப்படின்றது என்ன, டிம் லைட் ஃபியர்லாம் வந்துட்டு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இல்லைங்களா. ஸோ அப்போ சிம்பத்தட்டிக் தான் ஆக்டிவேட்ல இருக்கும். ஸோ அந்த சிம்பத்தட்டிக் ஆக்டிவேட்ல இருந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு மிட்ரியாசிஸ் நடக்கும். அப்ப மியாசிஸ் எதனால நடக்கும் அப்படின்னா பிரைட் லைட் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம கண்ணை வந்து சுருக்கிடுவோம் இல்லையா, லைட் அவ்வளோ நம்மளால வந்து எடுத்துக்க முடியாது. ஸோ பிரைட் லைட்ல வந்துட்டு மியாசிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். பிளஸ் பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன், நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட்ல இருந்தாலும் வந்துட்டு மியாசிஸ் நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு மிட்ரியாட்டிக் ட்ரக்ஸ் பத்தி மட்டும் பார்க்கணும். அதாவது பியூப்பிள் டைலேஷனுக்காக யூஸ் ஆகுற ட்ரக்ஸ் என்னென்ன. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பத்தோமிமெட்டிக் ட்ரக்ஸ், நெக்ஸ்ட் பாராசிம்பத்தட்டிக் ட்ரக்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ரீகேப். நம்ம வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் படிச்சிருப்போம். ஸோ அதுல வந்துட்டு ஒரு சில நர்வஸ் சிஸ்டம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, அண்டர் வாலண்டரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்டை தூக்குனா தூக்கலாம், காலை தூக்குனா தூக்கலாம், அதெல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு. பட் ஹார்ட் பீட்டை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படி சொன்னா அது நம்மளால முடியாது, பிகாஸ் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அதுதான் வந்துட்டு ஆட்டோனாமஸ் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி படிச்சோம். அந்த ஆட்டோனாமஸ், அதாவது நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத நர்வ்ஸ், அந்த நர்வ்ஸ் ரெண்டா வந்து டிவைட் பண்றாங்க. என்னென்ன, சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக் டிவைட் பண்ணியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ சிம்பத்தட்டிக் வந்துட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வேலை செய்யும், அண்ட் பாராசிம்பத்தட்டிக் டெஸ்டிங் கண்டிஷன்ல வேலை செய்யும். ஸோ அந்த ட்ரக்ஸ் தான் வந்துட்டு இதுங்க. ஸோ சிம்பத்தோமிமெட்டிக்ல வந்து எஃபிட்ரின், ஃபினைலெஃப்ரின், கொக்கைன். இதுல இம்பார்ட்டன்ட் ட்ரக் எதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபினைலெஃப்ரின் நல்லபடியா ஞாபகம் வச்சுக்கணும். தென் அதே மாதிரி பாராசிம்பத்தட்டிக் பிளாக்கர்ஸ், இதுல வந்து பாருங்க பாராசிம்பத்தட்டிக் ட்ரக்ஸ் கிடையாது, பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் பிளாக் பண்ற ட்ரக்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுல அட்ரோபின், ஹோமாட்ரோபின், சைக்ளோபென்ட்லேட் அண்ட் ட்ரோபிகமைட். இதுல இம்பார்ட்டன்ட் எது கேட்டீங்கன்னா சைக்ளோபென்ட்லேட் அண்ட் ட்ரோபிகமைட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த ரெண்டுத்துல ஃபர்ஸ்ட் சிம்பத்தோமிமெட்டிக்ஸ் ட்ரக் பத்தி நல்லா பார்ப்போம். அதாவது அதோட மெக்கானிசம் என்ன, யூஸ் என்ன, என்னென்ன வேலை செய்யுது அப்படின்றத பார்ப்போம்.
சிம்பத்தோமிமெட்டிக் வந்து ஆல்ரெடி நம்ம ஏஎன்எஸ் படிக்கும்போது பார்த்துருக்கோம். அதோட ரிசெப்டார்ஸ் வந்துட்டு ஆல்பா அண்ட் பீட்டா. ஒன்ஸ் அகைன் ரிசெப்டார்னா என்னன்னு ஒரு ரீகேப் கொடுக்குறேன். ரிசெப்டார் அப்படின்றது வந்து எல்லா செல்லுலயும் பிரசன்ட் ஆயிருக்கும். ஒரு ட்ரக்கோ ஏதோ ஒரு லிகாண்டோ வந்து ஆக்ட் ஆகும்போது என்ன பண்ணும், அந்த ரிசெப்டார் உள்ள போய் என்ன சிக்னல் கொடுக்கணுமோ அந்த சிக்னல் கொடுக்கும். ஸோ இந்த சிம்பத்தோமிமெட்டிக்கு ரெண்டு ரெசெப்டார் தான் இருக்கு, ஆல்பா அண்ட் பீட்டா. ரெண்டுனா ரெண்டு நம்பர் கிடையாது, இந்த ரெண்டு ரெசெப்டார் நிறைய வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி மிட்ரியாசிஸ்க்கு என்ன மசில்ஸ் தேவை, ரேடியல் மசில்ஸ் தேவை. கான்ட்ராக்ஷன் ஆஃப் ரேடியல் மசில் தான் மிட்ரியாசிஸ். ஸோ அந்த கான்ட்ராக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ண போறது யாரு இதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்பா 1 அப்படின்ற ரெசெப்டார். ஸோ ஆல்பா 1 அப்படின்ற ரெசெப்டார்ல தான் வந்துட்டு என்ன ஆக போகுது, இதுதான் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். ஆல்பா 1 ரெசெப்டார்ல தான் வந்துட்டு ரேடியல் மசில் ட்ரக் ஆக்ட் ஆக போகுது. அதனால ரேடியல் மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது. அப்படி கான்ட்ராக்ட் ஆகுறதுனால இந்த பியூப்பிள் வந்து டைலேட் ஆகுது. இதுதான் அதோட மெக்கானிசம். Coming to pharmacological actions, வேற என்ன ஆக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆல்பா 1ல ட்ரக் ஆக்ட் ஆச்சுன்னா அங்க இருக்கிற பிளட் வெசல் எல்லாமே வந்து சுருங்கிடும். அப்படி சுருங்குறதுனால என்ன ஆகுது அப்படின்னா இன்ட்ரா ஆக்குலர் டென்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக நான் திரும்ப சொல்றேன். நெக்ஸ்ட், இது மட்டும் இல்லாம சீலியரி மசில்ஸை அது டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அதனால ஐ அகாமடேஷன் டிஸ்டர்ப் ஆகல. ஸோ சீலியரி மசில்னா ஐ அகாமடேஷன் என்ன அப்படின்றத இப்போ ஃபர்தரா சொல்றேன். ஸோ ஐ அகாமடேஷன் அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்ம வந்து கிட்ட ஏதாவது ஃபோன் பாக்குறோம் அப்படின்னா என்ன என்ன பண்ணுவோம், நம்மளோட ஐயோட ஃபோக்கஸ் வேற மாதிரி மாறிடும். இல்ல கிட்ட நியர் விஷன் நம்மளுக்கு தேவைப்படும். இதுவே வந்து தூரத்துல இருக்கிற ஒரு மரத்தை பாக்குறோம் அப்படின்னா ஃபார் விஷன் தேவைப்படும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்க லென்ஸ் என்ன ஆகணும், அட்ஜஸ்ட் ஆகணும். கிட்ட பாக்குறப்போ குட்டியாவும், தூரமா பாக்குறப்போ நல்ல விரிச்சு பாக்குறதுக்கும் வந்து அங்க லென்ஸ் அட்ஜஸ்ட் ஆகணும். ஸோ அப்படி அட்ஜஸ்ட் ஆகுது இல்லையா தனக்கு தானே, அதுதான் வந்துட்டு ஐ அகாமடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாம இந்த சீலியரி மசில்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லென்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிருக்க பாத்திருக்கீங்களா. சோ இதுதான் இந்த ப்ளூ கலர் தான் வந்து லென்ஸ். இந்த லென்ஸை ஹோல்ட் பண்ணிருக்கிறதா வந்து என்னது, சீலியரி மசில்ஸ். இந்த சீலியரி மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் ஆகும் போது தான் என்ன ஆகும், உங்களோட லென்ஸ் வந்துட்டு பெருசாகிறதும் குட்டி ஆகிறதும் நடக்கும். ஓகேங்களா. சோ இந்த ஐ அகாமடேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாரு, சீலியரி மசில்ஸ். அந்த சீலியரி மசில்ஸை இந்த சிம்பத்தோமிமெட்டிக் ட்ரக்ஸ் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணவே இல்லை. அதனால ஐ அகாமடேஷனுக்கு எந்த பிரச்சனையும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இன்ட்ரா ஆக்குலர் டென்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த ஐயோட ஃப்ரண்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, ஆக்வஸ் ஹியூமர் இருக்கு. இந்த இடத்துல விட்ரஸ் ஹியூமர் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் நம்ம ஐல இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ஃப்ளூயிட் வந்துட்டு என்ன ஆகணும் அப்படின்னா ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கணும், ட்ரைனேஜ் ஆகிட்டே இருக்கணும். ப்ரொடியூஸ் ஆனாலும் ஒன்னு ட்ரைனேஜ்ல ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸஸா வந்து கண்ணுல வந்து தண்ணி ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கலாம். இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, இங்க பின்னாடி இருக்கு பாருங்க, ஐக்கு பின்னாடி நிறைய பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் இருக்கு இல்லையா. சோ இந்த நர்வ்ஸ் மேல என்ன ஆகும்னா நிறைய தண்ணி இருக்க இருக்க ப்ரெஷர் அதிகமா வந்து விழ ஆரம்பிக்கும். சோ இந்த இடத்துல ப்ரெஷர் நிறைய விழ ஆரம்பிச்சதுன்னா இட் கேன் லீட் டு கிளக்கோமா அப்படின்ற ஒரு டிசீஸ். இதை பத்தி அப்புறம் பார்ப்போம். தென் இது ரொம்ப அதிகமாக அதிகமாக பிளைண்ட்னஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பட் இதுல வந்துட்டு என்ன ஆகுது, ரெடியூஸ் தி இன்ட்ரா ஆக்குலர் டென்ஷன், அதாவது ப்ரெஷர் வந்து கம்மி ஆகுது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ ப்ரெஷர் கம்மியானா எனக்கு இந்த பிளட் வெசல்ல எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. நல்ல விஷயம் தான். இது வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணவே இல்லை. ஓகேங்களா. தென் இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரக் நான் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபண்டோஸ்கோபி. ஸோ ஃபண்டஸ் அப்படின்றது எது சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயோட பேக் போர்ஷனை தான் வந்து ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா ஐ எக்ஸாமுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எல்லோ கலர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு ரெட்டினா. ஸோ இந்த ரெட்டினால வந்து லைட் பட்ட பிறகுதான் நம்மளுக்கு விஷன் தெரியும். ஸோ இந்த ரெட்டினா எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக, இந்த நரம்புகள் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக ஒரு ஐ எக்ஸாம் பண்றது தான் வந்துட்டு ஃபண்டோஸ்கோபி. ஏன் ஃபண்டு அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க, ஸ்கோபி அப்படின்னா எக்ஸாமின் பண்றது, அதனால ஃபண்டோ அப்படின்னா இந்த ஐயோட பேக் சைடு பேர் ஃபண்டஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனாலதான் ஃபண்டோஸ்கோபி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதை தவிர்த்து இந்த ட்ரக் வேற எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா ஐரைட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திருப்பீங்க, ஐட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு டிசீஸோட பேர் முடிஞ்சாலும் அதுக்கு பேர் வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐரிஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆயிருந்தது. ஐரிஸ் அப்படின்றது என்ன, கலர் கொடுக்க போகுது. நம்ம கண்ணுல வந்து பிளாக்கா, ப்ரௌனா, கிரீனா, ஐஸ்வர்யா ராய்க்குல கிரீன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கலரை டிசைட் பண்ண போறது தான் வந்துட்டு ஐரிஸ். ஸோ அந்த ஐரிஸ்ல இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிலாக்ஸ் பண்றதுக்காகவும், தென் இரிடோசைக்ளைட்டிஸ், அதாவது சீலியரி பாடி as well as ஐரிஸ் இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா இரிடோசைக்ளைட்டிஸ். தென் கெரடைட்டிஸ். கெரடைட்டிஸ் வந்துட்டு கார்னியாவோட இன்ஃப்ளமேஷன். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன்லாம் இருக்கிறப்போ அந்த ஐ வந்துட்டு லைட்டுக்கு அண்ட் சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால வந்து பெயின்ஃபுல்லா ரெட்னஸா இருக்கும். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு ரிலாக்ஸ்டு கண்டிஷன்ல வச்சுக்கிறதுக்காக இந்த சிம்பத்தோமிமெட்டிக் ட்ரக்ஸ் யூஸ் ஆகலாம்.
then it relieves adhesion between lens and iris. so இந்த inflammation ஆச்சுன்னு வெச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் அந்த லென்ஸுக்கும் அண்ட் ஐரிஸ்க்கும் இருக்கிற அந்த கேப் பாருங்க ரொம்ப கம்மி தான் இல்லையா சோ இதுவே இன்ஃப்ளமேஷன் ஆயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் ரெண்டும் ஒட்டிக்கும் சோ அந்த மாதிரி ஒட்டிக்கிருச்சு அப்படின்னா அந்த டைம்ல ரிலாக்ஸ் பண்ணி விடுறதுக்கும் வந்து சிம்பத்தோமேட்டிக் ட்ரக்ஸ் யூஸ் ஆகுது இது மட்டும் இல்லாம கேட்ராக்ட் சர்ஜரி பண்றப்போ கண் எப்படி இருக்கும் நல்லா வந்து பெருசா இருக்கணும் இல்லைங்களா சோ அந்த மாதிரி பெருசா இருந்தாதான் வந்துட்டு அவங்க ஆப்ரேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இந்த கேட்ராக்ட் சர்ஜரி பண்றதுக்கு மிட்ரியாசிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி பண்றாங்க சோ ஃபண்டோஸ்கோப்பியும் வந்து அதே மாதிரியான கான்செப்ட் தான் சோ கண்ணு பெருசா இருக்கும்போது நம்மளால ஈஸியா வந்து வியூ பண்ண முடியும் அப்படின்றது கான்செப்ட் ஓகே சிம்பத்தட்டிக் பிளாக்கர் ஸோ சிம்பத்தட்டிக் பிளாக்கர் அப்படின்னு என்ன பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டமை வந்து பிளாக் பண்ண போறது அப்படின்னு அர்த்தம் ஓகே அதாவது பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் எதுக்காக ரெஸ்டிங் கண்டிஷன்ல ஆக்டிவேட்டா இருக்கும்னு பார்த்தோம் பட் பிளாக் பண்ணோம்னா என்ன ஆகும் அது ரெஸ்ட்ல இருக்காது அப்போ ஃபியர்லயே தான் இருக்கும் ஸோ இதுவும் அதுவும் ஒன்னே தான் ஸோ சிம்பத்தட்டிக் சிஸ்டம் அப்படின்றது என்ன எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல ஒர்க் ஆகும் பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ரெஸ்டிங் கண்டிஷன்ல ஒர்க் ஆகும் பட் இப்போ நம்ம அதை பிளாக் பண்றோம் அப்படின்னா அது ரெஸ்ட்ல இல்ல எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஓகேவா ஃபைன் ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பேரும் சொல்றாங்க ஆன்டி கோலினர்ஜிக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இதோட ரெசெப்டார்ஸ் என்னென்ன அப்படின்னா மஸ்கர்னிக் அண்ட் நிகோட்டினிக் இது கஷ்டமா இருந்தா எம்என்என் ஞாபகம் வச்சுக்கோங்க இதுலயே சப்டைப்ஸும் இருக்கு இதோட மெக்கானிசம் என்ன இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் ஆன் தி சர்க்குலர் மசில் ஓகேங்களா சோ சர்க்குலர் மசில் வந்து இதுதான் இந்த சர்க்குலர் மசில் வந்து என்ன பண்ணும் கான்ட்ராக்ட் ஆச்சுன்னா மியாசிஸ் ப்ரொடியூஸ் ஆகும் ஓகேங்களா அது வந்து ஃபர்ஸ்டே பார்த்தோம் பட் இங்க என்ன பண்றாங்க சர்க்குலர் மசில பிளாக் பண்றாங்க சோ இதுதான் வந்து ரெசெப்டார் பிங்க் கலர் தான் ரெசெப்டார் ட்ரக் வந்து ஆக்ட் ஆகுது எம் ரெசெப்டாரோட அப்படி ஆக்ட் ஆகும்போது என்ன ஆகுது இது பிளாக் செய்யப்படுது ஏன்னா ஹெட்டிங்கே தான் ஆன்டிகோலினர்ஜிக் சிம்பத்தட்டிக் பிளாக்கர் ஓகே சோ இங்க இருக்கிற எம் ரெசெப்டாரை பிளாக் பண்ணிட்டோம் அப்படி பிளாக் பண்ணிட்டோம்னா என்ன நடக்காது சர்க்குலர் மசில் கான்ட்ராக்டே ஆகாது சர்க்குலர் மசில் கான்ட்ராக்ட் ஆகலன்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகாது நம்மளுக்கு சர்க்குலர் மசிலோட கான்ட்ராக்ஷன் மியாசிஸ் ப்ரொடியூஸ் ஆகும் பட் இங்க பிளாக் பண்ணிட்டோம்னா சர்க்குலர் மசில் மியாசிஸ ப்ரொடியூஸ் பண்ணாது அப்படின்னா நம்மளுக்கு என்ன எஃபெக்ட்லயே இருந்திருக்கும் அது மிட்ரியாசிஸ் எஃபெக்ட்லயே இருந்திருக்கும் ஓகேங்களா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பத்தட்டிக் சிஸ்டம் ரேடியல் மசில்ஸ் மூலமா டைலேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுச்சு பட் இந்த ட்ரக் பாராசிம்பத்தட்டிக் பிளாக்கர் என்ன பண்ணுது சர்க்குலர் மசில வந்து பிளாக் பண்ணிருச்சு which means மியாசிஸ் ப்ரொடியூஸ் ஆகாம பாத்துக்கிறதுனால மிட்ரியாசிஸ் எஃபெக்ட்லயே இருக்கு ஓகேங்களா இதோட ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் இதுல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு என்ன அப்படின்னா சைக்ளோப்ளீஜியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் ப்ரொடியூஸ் ஆகுது சோ இந்த சிலியரி மசில்ஸை வந்து இந்த ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுது அதுல டிஸ்டர்ப் பண்ணல நல்ல ட்ரக் பட் இது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது ஓகேங்களா சோ டிஸ்டர்ப் பண்றதுனால என்ன ஆகுது சைக்ளோப்ளீஜியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது என்னன்னா இப்போ என்ன இப்ப ஐய வந்து டைலேட் பண்ணி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் டைலேஷன்லயே இருக்கும் நீங்க என்னதான் வந்து கிட்ட இருக்கிறத பாத்தீங்க அப்படின்னாலும் ஐ டைலேட்டடா தான் இருக்கும் ஓகேங்களா உங்களால வந்துட்டு கிட்ட இருக்க விஷயம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது சோ அதுதான் வந்து என்னன்னா ப்ராப்ளம் இன் ஐ அகாமடேஷன் அதாவது ஐய வந்து ப்ராப்பரா இந்த லென்ஸ் வந்து ப்ராப்பரா அகாமடேட் ஆகல உங்களுக்கு ஏத்த மாதிரி தட் இஸ் கால்ட் அஸ் சைக்ளோப்ளீஜியா தென் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு இல்லைங்களா அதாவது ஆக்வஸ் ஹியூமர் விட்ரஸ் ஹியூமர் இருக்கு இல்லையா சோ இந்த ரெண்டு ஃப்ளூயிடும் என்ன ஆகணும் ட்ரெயின் ஆகிக்கிட்டே இருக்கணும் ப்ரொடியூஸ் ஆகும் சோ அந்த ட்ரைனேஜை பிளாக் பண்ண போறதும் இந்த ட்ரக் தான் சோ அப்படி பிளாக் பண்றதுனால என்ன ஆகும் தண்ணி அதிகமாயிட்டே இருக்கும் ப்ரெஷர் அதிகமாகும் அது பின்னாடி இருக்க நரம்புகளுக்கு இஷ்யூ கொடுக்க ஆரம்பிக்கும் சோ இதான் வந்துட்டு இதுல இருக்கிற திங்ஸ் சோ லாஸ்ட் ஸ்லைட்ல வந்துட்டு மிட்ரியாசிஸ்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதுல எந்த ட்ரக் சிம்பத்தட்டிக்கா பாராசிம்பத்தட்டிக்கா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம் சோ ரெண்டு ட்ரக்கோட காம்பினேஷன்ஸ் தான் வந்துட்டு மிட்ரியாசிஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா தென் கமிங் டு மியாட்டிக் ட்ரக்ஸ் சோ மியாட்டிக் ட்ரக்ஸ்ல வந்துட்டு அதுல என்ன பார்த்தோம் சிம்பத்தட்டிக் சிஸ்டமும் பாராசிம்பத்தட்டிக் பிளாக்கரும் பார்த்தோம் இதுல அப்படியே ஆப்போசிட் சிம்பத்தட்டிக் பிளாக்கர் பட் ஆன்டிகோலினர்ஜிக் பதிலா வெறும் கோலினர்ஜிக் ஓகேங்களா சோ ரெண்டுத்துமே வந்து அப்படியே ஆப்போசிட் ஹெட்டிங்ஸ் then so இதுல வந்து என்னென்ன இருக்கு பிரசோசின் டெரசோசின் டாக்ஸோசின் in case of cholinergic pilocarpine physostigmine neostigmine so cholinergicல pilocarpine நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது மூணுமே இம்பார்ட்டன்ட் தான் pilocarpine நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே so sympathetic blockers எப்படி வேலை செய்யும் அப்படின்னா மிட்ரியாசிஸ் ஆக்ஷனை அது தடுத்துரும் அப்படி தடுக்கிறதுனால மியாசிஸ் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் ஆகுது பட் both intraocular tension and eye effect ஐ மசில்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாது பிகாஸ் சிம்பத்தமெட்டிக்ஸ்லயே பார்த்தோம் அதுக்கு அதுல ஆக்ஷனே இல்லை அப்படின்னு பார்த்தோம் ஸோ இன்ட்ராகுலர் டென்ஷனை டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லை ஐ அகாமடேஷனை அதை டிஸ்டர்ப் பண்ணவே போறது இல்லை
cholinergic drugs. So cholinergic drugs என்ன பண்ணும், circular muscles contract பண்றது மூலமா மியோசிஸ ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் பண்ணும்போது ரெண்டு பிரச்சனையை ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வருது. என்ன அப்படின்னா paralysis of the eye, paralysis of the vision, eye accommodation. ஸோ இந்த ஐயை வந்து பேரலைஸ் பண்றதுனால it will lead to a condition called as cycloplegia. பிகாஸ் இதுக்கு எதுல ஆக்ஷன் இருக்கு, ciliary muscles மேல ஆக்ஷன் இருக்கு. அப்படி ஆக்ஷன் இருக்கிறதுனால என்ன ஆகும், பேரலிசிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பேரலிசிஸ் சைக்ளோபீஜியா வந்து ரொம்ப பெருசா அவ்வளவுதான் அவங்களுக்கு கண்ணே தெரியாது அப்படி கேட்டீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு பிளர் விஷன் இருக்கும், அப்புறம் போக போக வந்து அது சரியாயிடும். ஸோ ஒரு ட்ரக்குக்கு ஒரு மாதிரி அட்ரோபின் ஹோமாட்ரோபின்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். பட் இதுவே வந்துட்டு சைக்ளோபென்டலேட்டர் ட்ராபிகமைடு அப்படிலாம் பாத்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் கம்மியா தான் இருக்கும். ஓகேங்களா, 1 day 2 dayல வந்து அது ரிலீவ் ஆயிரும், இல்ல கொஞ்ச நேரத்துல கூட ரிலீவ் ஆயிரும் பேஸ்ட் அப்பான் ட்ரக் ஆக்ஷன். தென் ஸோ இந்த ட்ரக் வந்துட்டு யாரை டிஸ்டர்ப் பண்ணல, ஆக்வஸ் ஹியூமரை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ இது வந்து ட்ரைனேஜுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்படி ஹெல்ப் பண்றதுனால இன்ட்ராஆக்குலர் டென்ஷனை வந்து நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியுது. ஸோ இந்த மியாட்டிக் ட்ரக்ஸ் எதுக்காகலாம் யூஸ் பண்றாங்க, பெருசா ஒன்றும் இல்லை. ஸோ ரிவர்ஸ் தி மிட்ரியாசிஸ் ரொம்ப நேரமா இருந்துச்சு அப்படின்னா அது ரிவர்ஸ் பண்றதுக்காகவும், எப்பயும் போல லென்ஸ் அண்ட் ஐரிஸ் வந்து இன்ஃப்ளமேஷனால ஒட்டிக்கிச்சு அப்படின்னா அதை ரிலாக்ஸ் பண்றதுக்காகவும், தென் இன் கேஸ் ஆஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளக்கோமா இருக்கிறவங்களுக்கு இன்ட்ராஆக்குலர் டென்ஷனை கம்மி பண்றதுக்காகும். நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ தண்ணி அதிகமாயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், ப்ரெஷர் அதிகமாகும், அதனால நரம்புகள் பாதிக்கப்படும், விச் இஸ் கால்ட் அஸ் கிளக்கோமா அப்படின்னு. இது தனியே சாப்டர். ஸோ அதை நம்ம டீடைலா பார்ப்போம். எம்சிக்யூஸ். First question, meiotics causes. So meiosis-நால என்ன, constriction of the pupil. Which of the following drug is a meiotic drug? So இதுல வந்துட்டு pilocarpine ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லைங்களா. Then meiotics are useful in the treatment of, so இப்பதான் பார்த்தோம், just now பார்த்தோம், glaucoma. A selective alpha adrenergic agonist used as mydriatics. So இதெல்லாம் உங்களுக்கு குழப்பிச்சுன்னா ஜஸ்ட் மிட்ரியாட்டிக் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ட்ரக். ஸோ இதுல வந்து மிட்ரியாட்டிக் ட்ரக் இது, பிலோகார்பின் கிடையாது, நியோஸ்டிக்மின் கிடையாது, phenylephrine. Cycloplegia refers to. ஸோ சைக்ளோப்ளீஜியா அப்படின்றது என்ன, ஐ அக்கமடேஷன் பாதிக்கப்படும் இல்லைங்களா. அது எதனால பாதிக்கப்படும், ciliary muscles ஆக்ஷன் இருக்கிறதுனால. ஸோ paralysis of ciliary muscles தான் வந்துட்டு ஆன்சர். So that's all about meiotics and mydriatics, guys. Thank you.